யாருங்க ஊரெல்லாம் கேளு பதில் ஒன்று தடா. அவர் பார்த்தா புலி போல நிமிர்வாங்கடா, நடந்தா சிங்கம் போல கச்சிப்பாங்கடா. அவர் போல யாருங்க நீங்க போல யாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுட் டயட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக. ஸோ ஓரளவுக்கு எனக்கு என்னென்ன தெரியுமோ அது நான் என் டே டு டே லைஃப்பில் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சரி சுற்றி இருக்கிறவங்களும் சரி பார்த்து நான் கற்றுக்கிட்டு இருக்கிற இந்த புது புது டெக்னிக்ஸ் அவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த ரொட்டீன் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ உணவு முறைகள் வந்து ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கான ஒரு வழிகாட்டி என்னன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாங்களே. ஸோ ஒவ்வொரு நாள் தொடங்கும்போது காலையில் எழுந்திரிச்சு சூடான தண்ணி ஒரு கிளாஸ் குடிங்க. அதுக்கப்புறம் வாக்கிங் போங்க. ஸோ டெய்லி வந்து நம்ம பழங்கள் எடுத்துக்கோங்க. நார் சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை வந்து டெய்லி சாப்பிடுங்க. ஸோ அதுதான் ஒரு மனுஷனுக்கு வந்து ஹெல்த்தை வந்து கரெக்டாக ஒரு சீராக பயன்படுத்திக்கிட்டு வரும். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா காலையில் எப்பயுமே வந்து இட்லி தோசை உப்புமா இது மாதிரி சாப்பாடு சாப்பிடுங்க. அண்டு முட்டை, ஃப்ரூட்ஸு, பால், கம்புக்கூழ், கம்பங்கஞ்சி கூழ் சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி ரிலேட்டடான ஃபுட்ஸ் எல்லாம் டெய்லி எடுத்துக்கோங்க. லஞ்சுக்கு பார்த்தோன்னா சோறு காய்கறியோடு மிக்ஸ் பண்ணது, அதுக்கப்புறம் பருப்பு குழம்பு வச்சு சாப்பிடுங்க. இல்லை தயிர் கூட ஹெல்த்தி தான், அதுவும் சாப்பிடுங்க. இல்லை நிறைய எண்ணெய் ரிலேட்டடான ஃபுட்டெல்லாம் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடுங்களா, அதெல்லாம் முற்றிலும் தவிர்த்துடுங்க. ஸோ அது வேணான்றேன். ஸோ மாலை நேரத்தில் வந்து அதாவது சாயங்கால நேரத்தில் நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது இல்லை ஸ்கூல்லேருந்து வரும்போது காலேஜ்லேருந்து வரும்போது ஸோ கொஞ்சம் இந்த கிரவுண்ட்நட் அதாவது கொஞ்சம் வேர்க்கடலை சாப்பிடுங்க. அதாவது ஃப்ரூட்ஸ் இருந்தால் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. இல்லை சுண்டல் இல்லை கொழுக்கட்டை அதை வந்து அம்மாவை செஞ்சு செய்யுங்க. வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்க செய்ய செஞ்சு அதை எடுத்து சாப்பிடுங்க. இது வந்து சாயங்காலம் நல்லாயிருக்கும். அண்ட் நைட் டைம் டின்னர் டைமில் வந்து லைட்டான ஒரு சாப்பாடு எடுத்துக்கோங்க. அதாவது 7:30க்கு முன்னே சாப்பிடுங்க. ஸோ 7:30க்கு அப்புறம் சாப்பிட்டாலும் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போங்க. ஒரு 1 hour ஆகிட்டு வாக்கிங் போய்ட்டு கொஞ்சம் லேட்டாக படுங்க. 7:30க்கு முன்னே சாப்பிட்டு கொஞ்சம் சீக்கிரம் படுத்துக்கோங்க. ஒரு 9 o'clock அந்த மாதிரி நேரத்தை தூக்கிடுங்க. ஸோ லைட் உணவு அப்படி இல்லைன்னா சப்பாத்தி, சேலட் இது மாதிரி எதான சாப்பாடு வந்து நீங்கள் நைட் டைமில் சாப்பிடலாம். ஸோ தண்ணீர் வந்து நம்ம ஒரு நாளைக்கு டெய்லி அட்லீஸ்ட் 3 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். ஸோ அதுதான் வந்து நம்ம உடம்போட ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இதுனா வாட்டர். டெய்லி 3 liters ஆஃப் வாட்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு அவர் பாடி. ஜங்க் ஃபுட்ஸ் தவிர்க்கணும். நீங்கள் அறவே தவிர்க்கணும். ஜங்க் ஃபுட்ஸே வேணாம். எண்ணெய் அதிகமாக இருக்கும், அதில் சர்க்கரை அதனால் நிறைய வரும், உப்பு கண்ட்ரோல் அது எதுவுமே இருக்காது. ஸோ ஜங்க் உணவுகள் வந்து முற்றிலும் தவிருங்க. சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப குறைங்க. என்னென்ன ஜங்க் ஃபுட்ஸ்னால் இந்த பீஸா, பர்கரு, பாப்கார்ன் கூட ஜங்க் ஃபுட்ஸில் தான் வருதுங்க. ஸோ பீஸா, பர்கரு, இந்த கூல்ட்ரிங்க்ஸ் கூட அதிகமாக குடிக்காதீங்க. ஸோ இதெல்லாம் ஜங்க் ஃபுட்ஸ் சீக்கிரம் டயர்டில் ஆகிறது. ஸோ அதெல்லாம் வந்து உடம்பு கட்டுப்பாடு இது ரொம்ப கெடுதல். எண்ணெய் அதிகமாக போடுற பொருட்கள், அதாவது ரோட்டு கடையில் வடை போண்டா வாங்கி சாப்பிட்டா கூட அது கூட அந்த எண்ணெய் வந்து ஃபுல்லாக ஃபார்மைல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பொருட்களை வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப தவிர்க்கணும். அது வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதல். சீக்கிரம் அதனால் கொழுப்பு ஃபேட் ஜாஸ்தி ஆகிடும். உடம்பு வெயிட் லாஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ என்ன நல்ல பழக்கம் அப்படி பண்ணால் தினமும் வந்து ஒரு 20 நிமிஷம் வாக்கிங் போயிட்டே இருக்கணும். நல்லா தூங்கணும். நல்லா ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஒரு 7 to 8 hours தான் தூங்கணும். பிறந்த குழந்தைங்க ஒரு நாளைக்கு வந்து 14 hours தூங்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் அடல்ட்ஸு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு 7 to 8 hours தான் நல்லா தூங்கணும். அதிகமாக ஒர்க் பண்ணவங்களாம் கூட 7 to 8 hours மஸ்ட்டு. நல்லா மினிமம் 6 hours மஸ்ட்டு. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு குறைங்க. தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் எல்லாம் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ, ஐயோ இன்றைக்கி அது நடந்துருச்சு நாளைக்கு போனால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு அது மாதிரி ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து ஜாஸ்தி வச்சுக்காதீங்க, குறைச்சிக்கோங்க. ஸோ ஒரு முழுமையான உணவு திட்டத்தை வந்து நீங்களே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இதுதான் ரெகுலராக இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீக்லி ஒரு டைம் டேபிள் போட்டு போகிற மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. ஸோ
புரதம், நார்ச்சத்து, விட்டமின்ஸ் ரிலேட்டடான ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. அதுதான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஆரோக்கியமான வாழ்க்கையை வந்து இன்னிலிருந்தே தொடங்குங்க. ஸோ இந்த பிளான் வந்து நீங்கள் டெய்லி ரொட்டேஷனில் வந்து பண்ணிட்டு வாங்க. உங்கள் உடம்புக்கு அதுக்கப்புறம் வந்து எந்த பிரச்சனையும் வராது, எல்லாம் ஹெல்த்தியாக இருப்பீங்க. கிராமத்துலலாம் போய் பாருங்கள் அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சிட்டி லைஃப்பில் இருக்கிறவங்களாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் பாருங்கள். ஸோ கிராமத்தோட வாழ்க்கையை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு அண்ட் டயட்டை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன். எங்க அண்ணே போல யாரு இங்க ஊரெல்லாம் கேளு பதில் ஒன்று தண்டா. அவர் பார்த்தா புலி போல நிமிர்வாங்கடா, நடந்தா சிங்கம் போல கட்சிப்பாங்கடா. அவர் போல யாரு இங்க எங்க அண்ணே போல யாரு இங்க. வழியில வந்த லைட் கூட டிம் ஆகுது, அண்ணன் பேர் சொன்ன ஊரே சிம்மாகுது. தோளில் கால் வைத்த மண்ணுக்கே கம்பம், இவன் நெஞ்ச பார்த்தா தோன்றும்டா தம்பி ஒன்னு சம்பவம். கொஞ்சம் சிரிச்சா கல்யாணமா காட்சி, கொஞ்சம் கோபம் வந்தா காற்றை வீசும் ஆட்சி. ஸ்டைல வந்தா சாம்பல் கூட ஃபயர் ஆகுது, அவர பிரேசன்ஸ்லே வில்லன் மைண்ட் ஹையர் ஆகுது. கண்ணாட்டத்தில் மீட்டக்கு லிமிட்டே இல்லை, அந்த ஸ்வாக் மேட்சிங் ஒரே இல்லை. கையில வாட்ச் சிம்பிள் இருந்தாலும் அவர் டைம் வந்துட்டா ஊரே நில்ல மாட்டாலும். அவர் வாக்கின்னு சொல்லறது ட்ரம் பீட் மாதிரி, அவர் வாய்ஸ் வந்தங்க அவர் ரைஸ் மாதிரி. எங்க சைடு வந்துட்டா அன்னை வரும் சேஃப், அவர் வைப் ஐ டச் பண்ண முடியாது அது பிரீஃப். எங்க அண்ணே போல யாரு இங்க ஊரெங்க கேளு பதில் ஒன்று தடா. அவர் பார்த்தா புலி போல நிமிர்வாங்கடா, நடந்தா சிங்கம் போல கட்சிப்பாங்கடா. அவர் போல யாரு இங்க எங்க அண்ணே போல யாரு இங்க. கலைய காஃபி குடிக்க சிட்டி முழுக்க ரோம், அண்ணன் போன் நம்பர் எல்லாருக்கும் ஹோம். எந்த பிரச்சனை பதிலும் ஃபர்ஸ்ட் கால் அவருக்கு தான், வந்துடுவாரு லைட்னிங் போல even if midnight தான். வயசு குறைச்சவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அவர், உழைச்சி நிக்கிறோம் எல்லோருக்கும் மோட்டிவேஷன் அவர். உன்னத்து நிக்கிறவர் தவத்துக்கு கிடக்கிறவர், ஒரு வேர்ட் சொன்ன அதுதான் ஜட்ஜ்மெண்ட் பேப்பர். மேஸ் பஞ்ச் லைன் மாச்சி கிளாஸ்னா அவை இவராச்சி. பச்சில சொல்றவங்க எல்லாரும் அண்ணன் மூவ்ல பார்த்தா புரிஞ்சிருவங்க கேப்ப பேசத்தி. அவர